ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் 18ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். இந்த அத்தியாயம் நகுஷரின் மகனான யயாதி மகாராஜனின் வரலாறை கூறுகிறது. யயாதியின் 5 மகன்களில் இளையவரான பூரு யயாதியின் முதுமையை ஏற்றுக்கொண்டார். 6 மகன்களையுடைய நகுஷர் ஒரு மலைப்பாம்பாக மாறும்படி சபிக்கப்பட்ட பின் அவரது மூத்த மகனான யதி சந்நியாசம் ஏற்றுக்கொண்டார். எனவே அடுத்த மகனான யயாதி அரசராக முடிசூட்டப்பட்டார். விதிவசத்தால் யயாதி சுக்ராச்சாரியரின் மகளை மணந்தார். சுக்ராச்சாரியார் ஒரு பிராமணர், யயாதி மன்னரோ ஒரு சத்திரியர். என்றாலும் யயாதி சுக்ராச்சாரியாரின் மகளை மணந்து கொண்டார். தேவயானி என்ற சுக்ராச்சாரியாரின் மகளுக்கு சர்மிஷ்டை என்ற ஒரு தோழி இருந்தாள். இவள் விருஷபர்வரின் மகளாவாள். யயாதி சர்மிஷ்டையையும் மணந்தார். இந்த திருமணத்தின் வரலாறு பின்வருமாறு. ஒரு சமயம் சர்மிஷ்டை தன் ஆயிரக்கணக்கான தோழிகளுடன் நீரில் விளையாடிக்கொண்டு இருந்தாள். அப்போது சுக்ராச்சாரியாரின் மகளான தேவயானையும் அங்கிருந்தாள். அந்த இளம் பெண்கள் சிவபெருமான் தம் எருதின் மேல் உமாதேவியுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டதும் உடனே தங்கள் ஆடைகளை எடுத்து உடுத்தி கொண்டார்கள். ஆனால் சர்மிஷ்டை தவறுதலாக தேவயானியின் உடையை உடுத்தி கொண்டாள். இதனால் கடும் கோபமடைந்த தேவயானி சர்மிஷ்டையை கடும் வார்த்தைகளால் பேசினாள். அப்போது சர்மிஷ்டையும் கடும் கோபமடைந்து தேவயானியை திருப்பி பேசியதுடன் அவளை ஒரு கிணற்றினுள் தள்ளியும் விட்டாள். தற்செயலாக நீர் பருக அந்த கிணற்றுக்கு வந்த யயாதி மன்னர் தேவயானையை அந்த கிணற்றின் உள்ளே கண்டு அவளை காப்பாற்றினார். இவ்வாறாக தேவயானி யயாதி மகாராஜனையே தன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள். அதன் பிறகு தேவயானி சர்மிஷ்டையின் நடத்தையை பற்றி தன் தந்தையிடம் கூறினாள். இந்த சம்பவத்தை கேட்ட சுக்ராச்சாரியார் கடுங்கோபமடைந்து சர்மிஷ்டையின் தந்தை ரிஷபர்வரை தண்டிக்க விரும்பினார். ஆனால் ரிஷபர்வர் சர்மிஷ்டையை தேவயானையின் பணிப்பெண்ணாக்கி சுக்ராச்சாரியாரை திருப்திப்படுத்தினார். இவ்வாறாக தேவயானையின் பணிப்பெண் என்ற முறையில் சர்மிஷ்டையும் தேவயானையின் கணவருடைய வீட்டிற்கு சென்றாள். தன்னுடைய தோழி தேவயானி ஒரு மகனுடன் இருப்பதைக் கண்ட சர்மிஷ்டை தானும் ஒரு மகனை பெற விரும்பினாள். எனவே கருத்தரிக்க ஏற்ற தருணத்தில் யயாதி மகாராஜனை தன்னுடன் உறவு கொள்ளும்படி குழந்தைக்காக வேண்டினாள். சர்மிஷ்டையும் கர்ப்பவதியானதைக் கண்டு தேவயானி மிகவும் பொறாமையடைந்தாள். மிகவும் கோபத்துடன் உடனே தன் தந்தையின் வீட்டிற்கு திரும்பிய தேவயானி தன் தந்தையிடம் அனைத்தையும் கூறினாள். மீண்டும் கோபப்பட்ட சுக்ராச்சாரியார் யயாதி மகாராஜனை முதுமை அடையும்படி சாபம் கொடுத்தார். ஆனால் தன்னிடம் இரக்கம் காட்டும்படி யயாதி மன்னர் சுக்ராச்சாரியாரிடம் மன்றாடினார். சுக்ராச்சாரியாரும் அவர் தன்னுடைய முதுமையையும் இயலாமையையும் யாரேனும் ஒரு வாலிபனிடம் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற வரத்தை யயாதி மன்னருக்கு அளித்தார். யயாதி மன்னரும் தன்னுடைய இளைய மகன் பூருவிடம் தன் முதுமையை கொடுத்து அவரது இளமையை தான் பெற்று கொண்டார். இவ்வாறாக இளம் பெண்களுடன் அவரால் சுகம் அனுபவிக்க முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் 18ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.